Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். கலாத்திய மக்களிடத்தில் அவர் சுவிசேஷத்தை சொல்லி அவங்க இந்த சுயாதீனத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க. இந்த சுயாதீனத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க. ஆனால் அப்படி பிரவேசித்தவர்கள் மத்தியில் இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்கள் இந்த சுயாதீனத்தை இவர்கள்ட்ட பறித்து போட பார்க்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும், இதெல்லாம் பண்ணணும், அப்போ தான் உன்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாராக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க போதிக்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, இயேசுவை ஏற்றுக்கொள், ரட்சிக்கப்படுவாய், ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாக ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் உன்னால் செய்ய முடியும், அதனால் செய்வேன். கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறதுன்றது இப்போ ரட்சிக்கப்பட்டதுனால நீ செய்கிற ஒன்று. இவர் என்ன சொல்கிறாரு, அந்த டைரெக்ஷனில் போனீங்கன்னா, அதில் போனீங்கன்னா அது தவறுங்கிற தவறான உபதேசன்றது மட்டும் இல்லை, அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடுவேன், அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ளே வந்துடுவேன், உன் ஃப்ரீடம் இழந்துடுவேன், உண்மையான ஃப்ரீடம் உனக்கு இருக்காது அதில் அப்படிங்கிறார். ஆகவே அதுக்குள்ளே போகாத அப்படிங்கிறார். இன்றைக்கி இதை பற்றி தான் கொஞ்சம் பேச போகிறேன். இந்த உண்மையான ஃப்ரீடம், இந்த கிறிஸ்து மூலமாக உண்டாகிற இந்த உண்மையான சுயாதீனம் அது என்ன, அதை எப்படி அடைவது, அடைந்த பிறகு அதை எப்படி தக்க வைத்து கொள்வது, அதை பற்றி 2 காரியம் சொல்கிறார். இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கம் பண்ணுகிறவனாக இருந்தால் இதுவரைக்கும் என்னத்துக்காக துன்பப்படுகிறேன், அப்படியானால் சிலுவை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. என்ன சொல்கிறாரு, சிலுவை ஒரு இடரலை உண்டாக்குகிறதாம். யாருக்கு இந்த விருத்த சேதனத்தை நம்பி இருக்கிறாங்களே, நியாயப்பிரமாணத்தை நம்பி இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு இடரலாக இருக்குதான் சிலுவை. சிலுவையை பற்றிய பிரசங்கம் அவங்க விரும்புறதில்லை. இயேசுவை பற்றிய பிரசங்கத்தை இல்லை, சிலுவையை பற்றிய பிரசங்கத்தை அவங்க விரும்புறதில்லை. கல்வாரி சிலுவையில் இயேசு பண்ண அந்த ஒரு காரியம் போதும், அதன் மூலமாக தான் ரட்சிப்பு அப்படிங்கிறத அவங்க விரும்புறதில்லை. ஏன்னா அது என்ன சொல்லுது, உனக்கு நீ விருத்த சேதனம் பண்ணியிருந்தாலும் அது போதாதுன்னுது, நியாயப்பிரமாணத்தை நீ கடைப்பிடிச்சிருக்கேன் அப்படின்லாம் சொன்னாலும் அது போதாதுன்னுது, இயேசுவின் மூலமாக தான் நீ ரட்சிப்பை பெற முடியும் அப்படின்னு சொல்லுது, வேறு வழி இல்லைன்னுது. அதனால் அவங்களுக்கு அது ஒரு இடரலாக இருக்குது, சிலுவை பற்றிய செய்தி இடரலாக இருக்கிறது. அப்போ சுயாதீனத்தை, கிறிஸ்து சொல்கிற சுயாதீனத்தை, வசனம் சொல்கிற இந்த சுயாதீனத்தை அடைய வேணும் என்று சொன்னால், ஒன்று சிலுவை பற்றிய செய்தி நமக்கு விளங்கி அந்த இடரலை தாண்டி நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். சிலுவை ஒரு இடரலாக தான் இருக்குது மனுஷனுக்கு, பாருங்கள். ஏன்னா மனுஷன் தன்னுடைய சுய பலத்தை சார்ந்து இருக்க விரும்புகிறான், என்னால் முடியுன்றதை நம்புகிறான். சிலுவை சொல்லுது, உன்னால் முடியாது, உனக்கு ஒரு ரட்சகர் தேவை, நீ பாவி, நீ நல்லா வாழ முடியாது உன்னால். இவன் சொல்கிறான், எனக்கு போதிங்க போதும், நான் நல்லா வாழ்ந்துடுவேன். அது சிலுவை சொல்லுது, இல்லை இல்லை, அதனால தான் அவர் போதிக்க வரல, சிலுவையில் மறிக்க வந்தார். போதிச்சா போதாது, உனக்கு தான் திராணி இல்லையே, அது மாதிரி வாழ திராணி இல்லை, பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற, அதனால் உன்னை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னுது. அது ஒரு பெரிய இடரலாக இருக்குது. அந்த இடரல் அது நமக்கு புரியணும், அது தாண்டி வரணும். அதன் பிறகு அதை தாண்டி இயேசுவை ஏற்றுக்கொண்டு வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாமல் சிலுவையை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டுகிறவர்களாக மாறணும். இந்த 2 காரியம், ஒன்று இந்த இடரலை தாண்டி வரணும், சிலுவையை குறித்த செய்தி நமக்கு இடரலாக இருக்கிறத போய் அதை ஏற்றுக்கொள்கிற நிலைமைக்கு வரணும். 2வது, சிலுவை பற்றி அல்லாமல் வேற ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன்ற விதத்தில் சிலுவையை குறித்த செய்தியை நம்புகிறவர்களாய், நேசிக்கிறவர்களாய், அதை அரவணைத்துக் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். இந்த 2 காரியத்தான் சொல்ல போகிறேன். முதல்ல அந்த சிலுவை குறித்த இடரலை பற்றி நாம் பேசுவோம். சிலுவை குறித்த இடரல் நான் அதான் அந்த விருத்த சேதனம் போன்றவர்கள் போதிக்கிறவர்கள், நியாயப்பிரமாணம் போன்றதை போதிக்கிறவர்களுக்கு சிலுவை குறித்த பிரசங்கம் ஒரு பெரிய இடையூறாக இருக்குது. ஏன் அவங்க நினைக்கிறாங்க, விருத்த சேதனம் என்ன குவாலிஃபை பண்ணுது, எனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன். அது விருத்த சேதனம் என்ன தேவனிடத்தில் தகுதி உள்ளவனாக்குது. நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன், எப்படி, எனக்கு சரீரத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறது, அது உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்குது.
அது என்ன குவாலிஃபை பண்ணுது, என்ன தகுதி உள்ளவன் ஆக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலுவை மரணம் சொல்லுது அது உனக்கு தகுதி உள்ளவன் ஆக்குதுன்னா அப்புறம் எதுக்கு இயேசு வரணும், தேவகுமாரன் ஏன் மனுஷனாக வரணும், சிலுவையில் மறிக்கணும், எல்லாம் பண்ணணும். அது உன்னை தகுதிப்படுத்த, அது மூலமாக நீ ரட்சிப்பை பெற்றுறேன்னா அப்புறம் இவர் வர்றதுக்கே அர்த்தமே இல்லையே. கண்ணின் வயிற்றில் வந்து பிறந்து உலகத்தில் வாழ்ந்து சிலுவையில் மறித்து உயிரோடு எழும்பி இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி சிலுவை குறித்து ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டியதே இல்லைன்றார். நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சு அதன் மூலமாக நான் கத்திரிட்ட வந்துடுவேனாக்கும். 10 கற்பனை இருக்குது, எல்லாம் இருக்குது, அது சொல்கிறபடி கரெக்டாக செஞ்சு வந்துடுவேன். சிலுவை என்ன சொல்லுது, அதை செய்ய முடியாது என்பது தான் உண்மை. யாரும் செய்ய முடியாது என்பது தான் உண்மை. செய்ய முடியாதுங்கிறதுனால தான் அதை கொடுத்தப்பவே, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தப்பவே சைட் பை சைடாக கூடவே பலிகள் கொடுக்கப்பட்டது. ஏன் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வர நினைக்கிறான், அதை செய்ய முடியல. ஒன்றில் தவறுனாலும் எல்லாத்துலேயும் தவறுனவர் ஆயிடுறோம். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே மனுஷன் இந்த பலியை நம்பி வர்றான். இவனுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற அந்த தேவாட்டுக்குட்டியை நம்பி அப்படி தான் காத்துட்டு வர்றான். பழைய ஏற்பாட்டிலே அது போதிக்குது. நியாயப்பிரமாணத்தை எந்த மனுஷனும் கடைபிடிச்சது கிடையாது, கடைபிடிக்கவும் முடியாது. அதனால தான் இயேசு வர வேண்டியதாக போச்சு. அவர் நம்முடைய பாவத்தையும் அதனுடைய தண்டனையும் ஏற்றுக்கொண்டு மரித்து நம்மளுக்கு ரட்சிப்பை உண்டாக்க வேண்டியதாகிடுச்சு. அதனால தான் பாருங்கள், 1 கொரிந்தியரில் சொல்கிறாரு, 1 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினீங்கன்னா கிறிஸ்தவ பிரசங்கத்தை பற்றி சொல்கிறாரு 22ஆம் வசனத்தில், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். யூதர்கள் வந்து அடையாளத்தை கேட்குறாங்களாம், ஏதோ அற்புதம் அடையாளம் பண்ணுங்கன்னு. கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். உலகத்தையே அந்த காலத்தில் 2ஆக பிரிக்கலாம், யூதர்கள் கிரேக்கர்கள்னு. கிரேக்கர்கள்னால் புறஜாதியாளர். கிரேக்கர்கள் தான் உலகத்தையே ஆண்டார்கள் அந்த காலத்தில். கிரேக்கர்கள்ன்றது யூதர்களை தவிர மீதியெல்லாம் அப்படின்னு வச்சுக்கலாம், புறஜாதியார்னு. இப்போ யூதர்கள் இருக்கிறாங்க, கிரேக்கர்கள் இருக்காங்க, 2ஆக பிரிக்கப்பட்டிருந்தது உலகம். யூதர்கள் அடையாளத்தை கேட்குறாங்களாம், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்களாம். நாங்களும் இப்போ 3வது குரூப் உருவாகி இருக்குது. நாங்களும் அப்படின்னா கிறிஸ்தவ பிரசங்கத்தை பண்ணுறவங்க, கிறிஸ்தவர்கள். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணால் அவர் பைத்தியமாக தோன்றுகிறார் இவங்களுக்கு. இவரை ரட்சிக்கிறாரு, இப்படி செத்தார தொங்குனாரு, கிட்டத்தட்ட நிர்வாணமாக தொங்கினார், 2 திருடனுங்க மத்தியில் தொங்கினாரு, துப்பப்பட்டு அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு தொங்கிட்டு இருந்தார், தன்னை ரட்சித்து கொள்ள முடியாமல் தொங்கி செத்தாரு, அவரை ரட்சிக்கிறாரு அப்படின்னு சிலுவையை குறித்து அவர்களுக்கு இடர்கள் உண்டாகிறது. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்னா யாருக்கு இது விளங்குதோ ரட்சிப்பு உண்டாகுதோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுறாங்க, யூதர்கள் பலத்தை தேடுறாங்க. நாங்கள் வந்து கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறோம். எந்த கிறிஸ்துவ? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறோன்றாரு. இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு, இது புரிகிறவர்களுக்கு, ஞானத்தை தேடுறவனுக்கு இங்கே ஞானம் தெரியுது, பலத்தை தேடுறவனுக்கு இங்கே பலனும் தெரியுது. 2மே இதில் தான் இருக்குது அப்படிங்கிறாரு. என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. முதல்ல இந்த கிரேக்கர்களை குறித்து பார்ப்போம். ஞானத்தை தேடுறவங்களை அவங்க என்ன நினைக்கிறாங்க, உலகத்தின் பிரச்சனையே ஞானம் இல்லாததான் பிரச்சனை. ஞானத்தை மட்டும் யாராவது ஒருத்தர் வந்து போதிச்சிட்டா போதும், நம்ம எல்லாம் உருப்பிட்டுருவோமாக்க, நல்லா ஆகிடுவோம். ஞானத்தை சொல்லுங்கய்யா, எப்படி வாழணும்னு சொல்லுங்கள், எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள், ஞானத்தை சொல்லுங்கள், நாங்கள் கேட்டு அதன்படி நடந்துடுறோம் அப்படின்றாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு சிலுவை குறித்த பிரசங்கம் ரொம்ப கேவலமாக தெரியுது அவங்களுக்கு. ஏன்னா சிலுவை என்ன சொல்லுது, ஞானம் பத்தாது, ரட்சிப்பு தேவை, ரட்சகர் தேவை. ஏன்னா வெறும் ஞானத்தை சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம், ஒன்றால் தான் செய்ய முடியலையே. ஞானமாக நல்ல காரியங்களை சொல்லி கொடுத்தா 10 கற்பனை ஃபுல்லாக ஞானமாக இருக்குது, ஆனால் அதில் ஒன்றுத்தையும் செய்ய திராணி இல்லையா உனக்கு. ஆகவே ஞானம் பத்தாது, உனக்கு ரட்சிப்பு தேவை, கடவுள் கிருபையாக உன்னை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அது அவங்களுக்கு பிடிக்கல பாருங்கள். முக்கியமாக அந்த தத்துவத்தை விரும்புகிறவர்கள், கிரேக்கரெல்லாம் தத்துவத்தை விரும்புகிறாங்க. அதனால் எப்போவுமே தத்துவ ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா, பிரிட்டனில் ஒருத்தர் இருந்தார், ஒரு பெரிய தத்துவ ஞானி, போன நூற்றாண்டின் துவக்கத்தில், ஆல்ஃப்ரட் ஏயர்னு. அவர் சொல்கிறாரு இந்த சிலுவை மரணத்தை பற்றி,
அதன் மூலமாக உண்டாகிற ரட்சிப்பை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, The doctrines of sin and atonement are intellectually contemptible and morally outrageous. அப்படின்னா இந்த சிலுவை குறித்த உபதேசம் அறிவுள்ளவனுக்கு அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது. அறிவுள்ள எந்த மனுஷனை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அருவருக்கத்தக்கதாக, வெறுக்கத்தக்கதாக இருக்கிறது என்றார். தத்துவ ஞானிகள்னா எப்படி பேசணும்? பா, நீ சொல்கிறது சரியில்லை, வா தர்க்கம் பண்ணலாம், ரீசன் பண்ணுறேன், நான் உனக்கு காமிக்கிறேன், நான் சொல்கிறது தான் கரெக்டு, அப்படிலாம் பேசுவாங்க. படித்தாளுங்க, படித்த பெரிய அறிவாளிங்க கண்ணா பின்னான்னு பேச மாட்டாங்களே. ஆனால் இவங்க வெறுக்கிறாங்க, மற்றதெல்லாம் தர்க்கம் பண்ணுறாங்க, மற்றதெல்லாம் ஆர்கியூ பண்ணுறாங்க. இது சிலுவை குறித்த பிரசங்கம்னு வரும்போது வெறுப்பு, அதை பற்றிய ஒரு அருவருப்பு அவர்களுக்கு இருக்கிறது. கண்டெம்ப்டபிள், ரெப்ரிஹென்சிபிள் அப்படிங்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்றாக இருக்கிறது, அருவருக்கத்தக்கதாக இருக்குதுன்றாங்க. பெர்ட்ரண்ட் ரசல் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த பெர்ட்ரண்ட் ரசல்ன்றவர், அவரும் இதே மாதிரி தான். அவர் Why I am not a Christian ஒரு புக்கெல்லாம் எழுதியிருக்காரு, ரொம்ப பிரபலமான புஸ்தகம். நான் ஏன் கிறிஸ்தவனாக இல்லை அப்படின்றது காரணம் காட்டி அவர் சொல்கிறாரு, இந்த சிலுவை குறித்த உபதேசத்தை பற்றி சொல்கிறாரு, No one who is profoundly human can really believe God would punish sin in this way. ஒரு ஆழமான அறிவுள்ள ஒருவன், மனுஷன், கடவுள் பாவத்தை இப்படி சிலுவையில் இயேசுவை கொன்ற மாதிரி கொன்று தண்டிக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு அறிவுள்ள மனுஷன் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, பாவத்தை வெறுக்கிறாரு, பாவத்தை எவ்வளோ வெறுக்கிறாருன்னா இப்படி தான் தண்டிக்கிறாரு அப்படின்னீங்கன்னா என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அறிவுள்ள, ஆழமான அறிவுள்ள எந்த மனுஷனும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னையா பாவம் செஞ்சானா, அவன் மிஸ்டேக் பண்ணிட்டான், அவனை மன்னிச்சு விட. இப்போ என்ன, அதுக்கு சிலுவையில் தொங்க விட்டு இந்த மாதிரி கேவலமாக மறிக்க வச்சு பாவத்துக்கான தண்டனை இதுன்னு சொல்கிறீங்களே, இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எந்த அறிவுள்ள மனுஷனும், மனுஷனாக இருக்கிறவன் அவனும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எவ்வளோ வெறுப்பு பாருங்கள், கட் லெவலில் அப்படியே உள்ளேருந்து வருது வெறுப்பு. சிலுவை குறித்த உபதேசம் அவ்வளோ பெரிய ஒரு வெறுப்பை உண்டாக்குகிறது. அந்த காலத்தில் நான் காலேஜில் இங்கே படிக்கும்போது தாம்பரத்தில் படிச்சுட்டு இருந்தேன் பாருங்க. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு ஒரு மியூசிக்கல் கேள்விப்பட்டிருப்பீங்க. மியூசிக்கல் ட்ராமா மாதிரி அது. அதை அங்கே படிக்கிற பசங்கள்லாம் இங்கே மியூசிக் அகாடமியில் வச்சு நடத்துனாங்க. அப்போ அது பெரிய சர்ச்சையாச்சு. அதை பற்றி எதிர்த்தெல்லாம் எழுதுனாங்க, சில நியூஸ் பேப்பர்லலாம் அதை எதிர்த்தெல்லாம் எழுதுனாங்க. எனக்கு அந்த காலத்தில், அந்த இளம் வயசில் எனக்கு அவ்வளோ விளங்கலை. ஆனால் சில காரியங்கள் எனக்கு விளங்க தான் செஞ்சுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்கு எதிர்த்தாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, அதில் என்ன பிரச்சனை, இயேசுவை குறித்து ஒரு காட்சி அங்கே தர்றாங்க. அந்த ட்ராமாவில் இயேசுவை பற்றிய ஒரு பிக்சரை கொடுக்குறாங்க. என்ன பிக்சரு, அவர் ஒரு நல்ல மனுஷன், நல்ல போதகர். ஆனால் நாளடைவில் அவர் நல்ல மனுஷன், நல்ல போதகர்ன்றதை தாண்டி அவர் தான் ரட்சகர்ன்றதை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எல்லாம் ரொம்ப பிரபலமாகி அவர் தான் ரட்சகர்ன்ற மாதிரி ஆகிட்டாங்க. சிலுவையில் மரித்து இவர் தான் மனுக்குலத்துக்கே ரட்சிப்பை உண்டாக்க போகிறேன்னு அப்படி ஆரம்பிச்சுக்கிட்டாரு. இது தேவையா இது அப்படின்னு ஒரு பாட்டு அதில் வரும் பாருங்க. யூதாஸ் பாடுற மாதிரி ஒரு பாட்டு வரும் அந்த ட்ராமாவில். அந்த பாட்டு சொல்லும், ஆல் த குட் யூ ஹவ் டன் வில் சூன் பி ஸ்வெப்ட் அவே. நீர் செய்த நல்லதெல்லாம் சீக்கிரம் ஒன்றுமில்லாமல் போயிடும், அழிஞ்சு போயிடும். யூ பிகன் டு மேட்டர் மோர் தென் தி திங்ஸ் யூ சே. நல்ல நல்ல காரியங்கள்லாம் போதிச்சீர், ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, போதிச்சது போதாதுன்றீரு, போதிச்சதை காட்டிலும் பெருசாக நான் ரட்சிக்க வந்தேன்னு சொல்கிறீரு. அதுதான் பிரச்சனை. அதனாலேயே நீ செஞ்ச நல்லதெல்லாம் கூட அழிஞ்சு போயிடும், நீ போதிச்ச நல்ல காரியங்கள்லாம் கூட ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னா போதிக்க வரல, நான் மறிக்க வந்திருக்கேன், சிலுவையில் மறித்து உன்னை ரட்சிக்க வந்திருக்கேன்னு சொல்கிறீரு. இது தேவையா இது, இந்த மாதிரி ஒரு மரணம் அப்படின்னு யூதாஸ் பாடுற மாதிரி ஒரு பாட்டு வரும். அதனால தான் அதை எதிர்த்தாங்க அந்த காலத்தில். அந்த காலத்தில் எனக்கு அவ்வளோ தெளிவாக அது விளங்கலை. ஏன்னா எனக்கு அவ்வளவு தியாலஜியெல்லாம் ரொம்ப தெரியாது அப்போ எனக்கு. ஆனால் எனக்கு எதுக்குறாங்கன்னு தெரியுது, கொஞ்சம் லேசாக புரிஞ்சுது எனக்கு. அதை பற்றி இப்போ யோசித்து பார்த்தா விளங்குது எனக்கு, ஏன் அப்படி எதிர்த்தாங்க சிலர்னு.
ஏன்னா இந்த ஞானிகள் ஞானம்தான் பிரச்சனை, ஞானம்தான் இல்லை, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனுக்குலத்தில் பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம், ஞானம் கிடைச்சா போதும், ஞானத்தை தேடுகிறார்கள். ஏன் ஞானத்தை அதுதான் அந்த கிரேக்கர்கள் பாருங்கள், இந்த ஞானத்தை போதிக்கிறதுக்குன்னு ஃபிலாசபர்ஸ் எல்லாம் ஹால்ஸ் வச்சுருந்தாங்க, அங்கங்கே போதிப்பாங்க. எபேசு பட்டணத்தில் அப்படி தான் தெரியணும்னு ஒருத்தன் அங்கே ஒரு ஹால் வச்சுக்கிட்டு ஃபிலாசபர் போதிச்சிட்டு இருக்கிறான். அவன் ஹாலில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து 2 வருஷம் அவன் போதிக்காத நேரத்தில் இவர் கொஞ்சம் போதிச்சாருங்க. இது அந்த காலத்தின் வழக்கமாக இருந்தது. கிரேக்கர்களுடைய காலத்தில் ஞானத்தை போதிக்கிறதுன்றது பெரிய ஒரு இதாக இருந்தது. ஏன்னா அவங்க என்ன நம்பினாங்க, ஞானம்தான் தேவை, ஞானத்தை போதிப்போம், உலகம் சமுதாயம் நல்லாயிடும், ஞானத்தை போதிச்சிட்டா போதும், ஜனங்களுக்கு எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்துட்டா போதும், நல்லா வாழ்ந்துருவாங்களாக்கும் அப்படிங்கிறாங்க. படித்தவங்க அறிவாளிகள் அப்படி நினைக்கிறாங்க. சிலுவையில் மரித்து தான் ரட்சித்து ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவனை ரட்சித்து அவனை பாவ கட்டுகள் அறுத்து விட்டு அவனை சுயாதீனாக்குனாதான் அவன் எப்படி வாழணுமோ அப்படி வாழ முடியுன்றது அவங்களுக்கு அருவருப்பாய் தோன்றுகிறது அந்த காரியமே. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இயேசுவை விரும்புகிறாங்க, அவர் ஒரு நல்ல போதகர், சர்மன் ஆன் தி மவுண்ட்லாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். இந்த மலை பிரசங்கெல்லாம் என்ன அருமையாக போதிக்கிறாரியா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள்ன்றாரு, மன்னியுங்கள்ன்றாரு, ஒரு கணத்தில் அறிஞ்சால் இன்னொரு கணத்தை காட்டுங்கள்ன்றாரு, விபச்சாரம் செய்யாதேன்றாரு, கொலை செய்யாதேன்றாரு, இப்படிலாம் போதிக்கிறாரு. இது ரொம்ப நல்லா இருக்குது, இதுதான் தேவை இன்னைக்கு, இந்த மாதிரி போதனைகள் தான் தேவைன்னு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மலப்பிரசங்கத்தை பாராட்டுவாங்க. ஆனால் அதே ஆட்கள் இயேசு சிலுவையில் மரித்து இரட்சகராய் நமக்காக ரத்தம் சிந்தி அப்படி தான் நம்மளை மீட்கிறார். அந்த சிலுவை மரணம், அங்கே சிந்தப்பட்ட ரத்தம், அங்கே அவர் அடைந்த மரணம், அதுதான் நமக்கு ஜீவனை தருது, பிழைப்பை உண்டாக்குது, அதன் மூலமாக தான் நம்ம பிழைக்கிறோம், ரட்சிக்கப்படுறோம்னு சொன்னீங்கன்னா அதே ஆட்கள் மலப்பிரசங்கத்தை விரும்புகிற ஆட்களே இதை அருவருப்பார்கள், எதிர்ப்பார்கள். ஏன்னா சிலுவையின் குறித்த பிரசங்கத்தினுடைய சாராம்சம் என்ன, அப்பா உனக்கு தேவை ஞானம் இல்லை, உன் பிரச்சனை ஞானம் இல்லைன்றது இல்லை பிரச்சனை, உன் பிரச்சனை என்னன்னா உன் உள்ளமானது பொல்லாத உள்ளமாக இருக்குது, பொல்லாத இருதயமாக இருக்குது, பாவம் நிறைஞ்ச இருதயமாக இருக்குது, பயங்கரமான இருதயமாக இருக்குது. அந்த இருதயம் இருக்கிற வரைக்கும் என்ன ஞானம் போதிச்சாலும் அது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. விஸ்டம் தான் தேவை, ஞானம் தான் தேவைன்னா இயேசுவும் பைபிளும் கூட தேவையில்லை. என்ன கேட்டால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் எல்லா மதங்களும் மார்க்கங்களும் போதிக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, அதெல்லாம் எல்லாரும் தான் சொல்கிறாங்க. ஒருத்தர் அன்பு கூறுங்கன்றாங்க. யாருமே திருடு, அடி, கொள்ளையடி, கொலை பண்ணு அப்படின்னா சொல்கிறாங்க. யாரும் அப்படி போதிக்கிறது இல்லையே. எல்லா மத மார்க்கத்துலேயும் நல்லா தான் போதிக்கிறாங்க. இதெல்லாம் செய்யாது, அது செய்யாது, இது செய்யாது, அன்பாயிரு அப்படி தான் போதிக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா எல்லாம் போதிக்கிறாங்க, ஒருத்தராலும் செய்ய முடியலண்ணா, அதுதான் பிரச்சனை. எல்லாம் போதிக்கிறாங்க, போதனையை கேட்குற ஆளுங்களும் போதிக்கிற ஆளுங்களும் எல்லாருமே இந்த பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. யாருமே அதை செய்து காட்ட முடியல, செய்ய முடியல, அதுதான் பிரச்சனை. கிறிஸ்தவம் எப்படி வித்தியாசப்படுகிறதுனா, கிறிஸ்தவம் வெறும் போதிக்கலை, வெறும் ஞானத்தை போதிக்கலை, கிறிஸ்தவம் ரட்சிக்கிறது, பாவத்திலிருந்து ரட்சிக்கிறது, விடுதலை ஆக்குகிறது. மனுஷனை செய்ய முடியாத நிலையில் சிக்கி இருக்கிறான், கட்டப்பட்டு கிடக்கிறான பாவத்தில், அவனை விடுவிச்சு செய்யக்கூடியவனாக மாற்றுகிறது.